நாங்கள் வந்தது வந்து தூர்ஜிகா ஜால்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பல் கிட்ட வந்திருக்கோம். 1740 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250-280 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிணறு தான் இது. இந்த சைடு நம்ம வந்துட்டாலே விதவிதமாக கிணறு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக படி வச்சு அழகாக தண்ணி வச்சு எங்கேருந்து எங்கே எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க. பக்கத்துலேருந்து வேணால் நீங்கள் வரலாம், அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான இடம். இது வந்து அபய் சிங்னு ஒரு ராஜா, அவங்களோட மனைவி வந்து தன்வர்ஜி, அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த காலத்துலலாம் ராணி வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பல் கட்டுறது வந்து ஒரு மரபு. இப்போ நம்ம ஊரில் வந்து ராணி எல்லாம் வந்து கோவில் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ஸ்டெப்பல் கட்டுறது, இந்த கிணறுக்கு படி வச்சு கிணறு கட்டுறது ஒரு மரபாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏன்னா இந்த இடம் வந்து மண்ணுக்குள்ளே மூழ்கி இருந்துச்சா, யாருக்குமே தெரியலையா. கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் இதை வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே இந்தியாவில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம தேடி போய் பார்க்கணும். எவ்வளோ இடங்கள் இருக்குது இந்தியாவில் பார்க்க வேண்டியது. எப்படியெல்லாம் கலைநயத்தோடு கட்டி வச்சுருக்காங்க. வெறும் கிணறு, அதில் வந்து எத்தனை வேலைப்பாடு, எத்தனை இது, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லை. உண்மையிலே இந்த இடம் வந்து இந்த கிளாக் டவரும் சரி, அடுத்து பார்த்த இந்த இடமும் சரி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைப்பு கொடுத்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த தண்ணி வந்து ஊருக்கு எல்லாருக்கும் பயன்பட்டுருக்கு. அதாவது இப்போ வந்து தண்ணி கீழே இருக்குது, ரொம்ப மழை வந்து தண்ணி மேலே வந்ததுன்னா நீங்கள் 2வது ஸ்டெப்லேயே நீங்கள் நின்று தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மேலே வந்துருச்சுன்னா இந்த முதல் ஸ்டெப்லேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை யாராலையாவது வர முடியல அப்படின்னா இந்த தண்ணியை இறைச்சி அதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அந்த வழியில் இறைச்சி ஊற்றுனாங்கன்னா மேலேருந்தே பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த தண்ணி இருக்கு அங்கே எவ்வளோ அமைப்பாக எவ்வளோ அழகாக என்னவோ கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே வாழ்நாளில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டெப் அது. இப்போ வந்து கீழே இறங்கி நம்ம போகலாம், மெதுவாக இறங்கி போகலாம். அதாவது கொஞ்சம் நல்ல கைகாலெலாம் திடமாத்திரமாக இருக்கும்போதே இந்த மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கெலாம் வந்துடணும். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் முட்டி வலி மூட்டு வலிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இதிலெல்லாம் இறங்க முடியாது. ஐயோ அம்மான்னு பயந்துருவோம். அதனால் நல்லா இருக்கும்போதே வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நியூலி மேரீடு கப்புள்ஸ், லவ்வர்ஸ் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான இடமா இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. ஓகே, அடுத்த இடத்துல பார்ப்போம். பை. துர்ஜி ஸ்டெப்பலோட டாப்புக்கு வந்தோன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. நம்ம ஊர்லலாம் முருங்கை மரம் வந்து உயரமாக தானே போகும். இங்கே பாருங்களேன், இந்த முருங்கை மரம் வந்து என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இப்படி ஒரு முருங்கை மரம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டில் கூட காரைக்குடியில் 4 முருங்கை மரம் இருக்கும். இங்கே அணிலார்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளோ அணில் குட்டி குட்டியாக ஓடுது. இது வந்து அந்த காலத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காக லேடிஸ் மட்டும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஜெய்ப்பூரோட ஃபேமஸ் ரெட் ஸ்டோன், அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டாப் வியூ பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு கிணறு, இதில் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுது. என்ன டிசைனு, என்ன இது, அப்படி சைன் 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 சைன்னு எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் வெளியில் போயிடலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த டாப் வியூ.